கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வீட்டுக்கு போகலாம். அப்படியா? நைட் செய்யலாம், காலையில் வேணான்னு நம்ம தான் கேட்கல. ஏன்பா, இது நம்ம ஜாமினி தான் நம்ம அடித்தோம். ஆனால் இப்போ நடந்த சிவாங்கி கூட, அதனால யாருக்கும் தெரிய வேணாம். இந்த கல்யாணம் அப்புறமா சமாளிச்சுக்கலாம். சரி மணி, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடு. ஓகே ஆண்டி. விஷயத்துக்கெல்லாம் நம்புறீங்க? சரி வாங்க உட்காரலாம். நீங்கள் என்னம்மா இன்னும் இந்த விஷயத்தெல்லாம் நம்புறீங்க? நான் போய் சாப்பிட்றேன். உனக்கு நாகதோஷம் இருக்குது, அதனால தான் நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். சிவானிக்கு இதுவும் பல ராசி பொருத்தம் இருந்துச்சு. ஓ அப்படின்னா என்னோட ராசி பொருத்தத்தை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அவங்கெல்லாம் பழி வாங்குற போறேன்டா. சிவானி சரி ஆண்டி. ஆமாம், உங்கள் பேரண்ட்ஸ் எங்க? அவங்கள கொண்டுட்டாங்க. அவங்களுக்கு அப்படியா? ஆமாம் ஆண்டி. சரி, எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. கொஞ்சம் நேரம் காற்று தேவைப்படுது, எடுத்துக்கோ. நேற்று சும்மா சொன்ன மாதிரி இமயமலைக்கு போகணும். இந்த காரால் என்னால் போக முடியும். போனால் சிவ சிவாய் இங்கே இல்லையா? அப்படின்னா வேற பிளேஸ் மாறிடுச்சு. நான் ராஜமலைக்கு போனப்போ யாருக்கும் ராக்கிக்கும் அவங்க அம்மாவுக்கும் சந்திக்கு வந்துடக்கூடாது, அதனால இந்த பக்கத்து போன மாதிரி நடித்தேன். இப்போ நான் காரை இங்கே பார்க் பண்ணக்கூடாது, இங்கே பார்க் பண்ணணும். இப்போ நாகமலைக்கு போயிட்டு குருஜிக்கிட்ட பல சக்திகளை கற்றுக்கணும்.
குருஜி அங்க இருக்கும், அங்க மேல வண்டி என்ன மேலதான் குருஜி இருக்கு. எனக்கு ஏதோ ஆள் இருக்கு மாதிரி எனக்கு எப்படி போறது? இதுக்கான வழி எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். வேற வழி இல்லை. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஹர ஹர மகாதேவா. சிவனே எங்கேயாச்சும் இங்கே தான் எனக்கு எதுவும் யாரும் இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கு. இங்கதான் இருக்காரு. ஓம் நம சிவா. யாரு நீ? நீங்க போகணும் அப்படி சக்தியை வச்சுதான் எனக்கு எப்படி நான் தான் ராணி சிவானியோட மக சிவாங்கி. எனக்கு சில சக்திகள் கற்றுக்கணும். எப்படி மனுஷ உருவத்தில் மாறுறது, இன்னொருவங்க உருவத்திலையா? என் கண்ணை மூடிட்டு சிவபெருமான நாமத்தை கூறிட்டு யார் உருவத்தில் மணி மாறணும் சொல்லிப்பாரு. ஓம் நம சொல்லாது இப்போதைக்கு. என்னோட சக்திகள் எப்படி உருவாக்குறதுன்னு எனக்கு தெரியல. அது எப்படின்னா எந்த சக்தி வேணும்னு கணக்கிறியா சிவநாமத்தை சொல்லி அந்த சக்தி வரும். சரி குருஜி, இது மாதிரி நிறைய தகவல் கிடைக்கணும்னா இங்கே வா. சரி குருஜி. சிவானி, என் ராக்கி நான் உனக்கு கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா? கொடுக்க மாட்டான். அவன் எனக்கு பிறந்தவன். அவனும் நானும் தான் ஒன்றா இருப்போம். ஒன்றால் இருக்கவே முடியாது. ஏன்னா சாதாரண மனுஷ உருவத்தில் அவன் அம்மாவே நான் கொன்னவன். கார்த்திக்காக உன் அம்மாவை கொண்டவன், ராக்கிக்காக உன்னைய கொல்லுவேன். நான் வேணா சிவானியாவை கொல்ல விட்டுருப்பேன், ஆனால் சிவாங்கியை கொல்ல விட மாட்டேன்டி. நான் கொல்லுவேன், கொல்ல விட மாட்டேன். நான் கொல்லுவேன்டி, நான் கொல்ல விட மாட்டேன். பார்க்கலாம் யார் இதில் ஜெயிக்கிறாங்கன்னு. ஏஞ்சல் ஜெயிக்குதா இல்லை நாகினி ஜெயிக்கிறாளா? ஏஞ்சல் நான் தான் ஜெயிப்பேன். நாகினி நான் ஜெயிப்பேன்டி. நான் நடக்க விட மாட்டேன், நடத்தி காட்டுறேன். நடக்க விட மாட்டேன், நடத்தி காட்டுறேன்டி. பார்க்கலாம் யாரை நடத்தி காட்டுறான்னு. நான் உன்னை நடத்தி விட மாட்டேன்டி, நடத்தி காட்டுறேன். பார்க்கலாம். ஜெய் மகி. சிவானி இந்த வாட்டி ஜெயிக்கிறது இந்த தீய சக்தியா அந்த நாகினி சக்தியான்னு பார்ப்போம்.